என்னுடைய எண்ணங்களை வேறு எங்காவது திருப்பினார் உடனேயே எனக்கு தங்கள் மீது உள்ள பற்று குறைந்துவிடும் என்று நினைத்தேன். அப்படி நினைத்துதான் நான் திருமணம் செய்து கொண்டேன் தாயே. அவளால் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கூட கிடைத்தது. உண்மையில் தனிமையில் இருப்பதுதான் எனது விதியாகும். அதனால் எனது மனைவி இந்த பிரபஞ்சத்தை விட்டு சென்று விட்டாள். இதுதான் அவளுடைய அஸ்தி தாயே. என் மனைவி இந்த பிரபஞ்சத்தை விட்டு சென்றதும் என் புதல்வனும் என்னை விட்டு சென்று விட்டான் தாயே. ஆனால் தாங்கள் மகா காளி அல்லவா தாயே? தாங்கள் நினைத்தால் எனது மனைவியை மீண்டும் உயிர்ப்பித்து தர முடியும். இல்லை மகனே, இது இயற்கையின் விதிக்கு எதிரானதாகும். நீ அவளை மறந்துதான் ஆக வேண்டும். அவளை விட்டுவிடு. இல்லை தாயே, அது சாத்தியமில்லை. ஏனெனில் எனது மனைவிதான் எனக்கான வழியாவாள். அவளிடம்தான் எனது உயிரே அடங்கியுள்ளது. ஆனால் தாங்களோ இதனை மறுத்து விட்டீர்கள் தாயே. தாங்கள் இங்கிருந்து செல்லலாம் தாயே. தங்களது குடும்பமும் அந்த கைலாயமும் தங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கும் தாயே. நெல் மகனே, நான் உனது மனைவியை நிச்சயமாக உயிர்ப்பிப்பேன். தயாராக இரு மகாகாளி. எந்த கைகளால் நீ எனது புதல்வர்களை அழித்தாயோ என்ற அதே கைகளால் மீண்டும் என் புதல்வர்களை உயிர்ப்பிக்க செய். மகாதேவா, இந்த யாகத்தில் தன்னுடைய சக்திகளை அழித்து பார்வதி தேவி ஒரு மாயையில் சிக்கிக்கொள்கிறார். ஒவ்வொரு செயலுக்கும் கர்ம பலன் உண்டு நாராயணா. பார்வதி தாய்மையின் அன்பினால் இந்த தவறான முடிவை எடுக்கிறாள் என்றால் அதற்கான விளைவை மகாகாளியின் புதல்வர்கள் அனைவரும் அனுபவிக்க வேண்டும். தாயே, தாயே,
தாங்கள் எங்களை உயிர்ப்பித்தே விட்டீர்கள் தாயே. எங்களை மீண்டும் இந்த பிரபஞ்சத்திற்கு வர வைத்து சாத்தியமற்றதை கூட சாத்தியமாக்கி விட்டீர்கள். ஆம் மகனே, வருடக்கணக்கான என் எதிர்பார்ப்பு நிறைவேறிவிட்டது. தயாராக இரு மகாகாளி, ஏனெனில் எனது புதல்வர்கள் நீ செய்த அனைத்து அநீதிகளுக்கும் நிச்சயமாக உன்னை பழி வாங்குவார்கள். இன்றைய சூரியோதயம் தேவர்களின் வாழ்வில் இருளை கொண்டு வரும். நீங்கள் அனைவரும் எந்த சக்கரத்தை துவக்கினீர்களோ அதை சென்று முடித்து வையுங்கள். எந்த தேவ தேவிகள் உங்களை அவமதித்தார்களோ நீங்கள் சென்று அவர்களுக்கான உரிய இடத்தை காட்டுங்கள். செல்லுங்கள், சென்று அவர்கள் அனைவரையும் பழி வாங்குங்கள். செல்லுங்கள் குழந்தைகளே, செல்லுங்கள். தாயே, போதும் போதும் போதும். இனி உன் வாயினால் என்னை தாயே என்று அழைக்காதே. நீ அந்த உரிமையை முழுமையாக இழந்து விட்டாய். உனது தாயின் அன்பை ஏமாற்றி உனது எண்ணத்தை நிறைவேற்ற பார்த்திருக்கிறாய். ஆனால் மகா காளி உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டாள். இதற்கான தண்டனை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என்ன இது? இப்படி நடக்கக்கூடாதே. என்னால் ஏன் மகா காளியாக மாற இயலவில்லை? என்னை மன்னித்து விடுங்கள் தாயே. ஆனால் தங்களின் அன்பின் மீது எனது உரிமையை நிலைநாட்ட என்னிடம் இந்த ஒரே ஒரு வழி மட்டுமே இருந்தது. நான் எனது தாயை மகா காளியின் வடிவத்தில் இருந்து பிரித்ததற்காக என்னை மன்னித்து விடுங்கள் தாயே. மகாதேவா, நான் எவ்வளவு பெரிய தவறை இழைத்து விட்டேன். தாங்கள் ஏன் அமைதியாக உள்ளீர்கள்? தேவி பார்வதியினால் மீண்டும் மகாகாளியின் சக்திகளை அடையாவிட்டால் அனர்த்தம் நேரிடும். மகாகாளியின் கணவராக எனக்கான கடமை என்பது இச்சூழ்நிலையில் பார்வதிக்கு உதவுவது மட்டுமல்ல, மாறாக அவசியம் ஏற்பட்டுவிட்டால் கடுமையாகவும் நடந்து கொள்ளுதல் அவசியம். அப்பொழுதுதான் பார்வதி தன்னுடைய மார்க்கத்தை சுயமாக தேர்ந்தெடுப்பாள். பார்வை இழந்தவன் நீ அல்ல, நான் தான் பார்வை இழந்தவள். ஏனென்றால் எனக்குள் இருக்கும் தாய் அன்பு என் கண்களை மறைத்து விட்டது. இன்று நீ உனது அனைத்து எல்லைகளையும் மீறிவிட்டாய் அந்தகா. நீ ஒரு தாயின் உணர்வுகளை மட்டும் புண்படுத்தவில்லை, நீ ஒரு தாய் மற்றும் குழந்தைக்கான உறவையும் கலகப்படுத்தி விட்டாய். இதற்கான தண்டனையை நீ நிச்சயம் அனுபவிக்க வேண்டும். இன்று எனது புதல்வன் அந்தகன் அழிந்து விட்டான். அந்தகாசுரனின் பயணம் ஆரம்பமாகிவிட்டது. உன் மூலமாக என்னை பார்வையற்றவளாக்கி எந்தெந்த தீய சக்திகள் உயிர் பெற்றுள்ளதோ அவை அனைத்தையும் நான் நிச்சயமாக அழிப்பேன். இது எனது சபதமாகும்.